அஜித் சார் சிவா சாருடன் இணைந்து 4 படம் பண்ணிட்டாரு. வீரம், விவேகம், வேதாளம், விஸ்வாசம் என அடுத்தடுத்த வி சென்டிமெண்ட் படங்களை பண்ணி முடிச்சிட்டாரு. விவேகம் படத்தை பார்த்துட்டு விமர்சித்தவர்களை வாயடிக்க வைக்கும்படி இருக்கு இந்த விஸ்வாசம். விஸ்வாசம் படத்துல அஜித் சார் தன்னுடைய நடிப்பால படத்தை தாங்கி நிக்கிறாரு. ஹீரோயினாக நயன்தாரா செம மெச்சூரான நடிப்பு. அவங்க இடத்துல வேற ஒரு நடிகை இருந்திருந்தா இவ்வளவு அழுத்தமாக இருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். வழக்கமான மசாலா படங்களை போல பேருக்கு வந்து போகும் கதாபாத்திரமாக இல்லாம ஹீரோயினுக்கும் போதுமான அளவு காட்சிகளை வச்சிருக்காரு படத்துடைய இயக்குனரு. அதே போலதான் அஜித் மகளாக நடிக்கும் அனிகாவும் என்ன இருந்தால் படத்தை விட ஒரு படி மேலே சென்று ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்காங்க. இவங்களுக்கும் அஜித்திற்குமான உள்ள கெமிஸ்ட்ரி படத்துடைய பெரிய பிளஸ்னே சொல்லலாம். காமெடிக்கு பெரிய ஸ்கோப் இல்லனாலும் ரோபோ சங்கர், தம்பிராமையா, விவேக் தங்களுடைய பங்களிப்பை சரியா செஞ்சுட்டு போயிடுறாங்க. இந்நிலையில இந்த படத்துல காமெடிக்கு யோகி பாபுவும் இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி சர்க்கார் என பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவருக்கு இந்த படம் ஒரு தனி ஸ்பெஷல் தான். ஏன்னா விஸ்வாசம் படம் தான் அவருடைய 100வது படம் என்பதால இந்த தகவலையும் ட்விட்டர்ல ஷேர் பண்ணி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிட்டு வராரு. விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு வருது. சரி, இந்த படத்திற்கு அப்புறம் அஜித் சார் தன்னுடைய 59வது படத்துல தீரன் அதிகாரம் 3 கூட வினோத்துடன் இணையறாரு. இந்த படம் பிங்க் படத்தோட ரீமேக். இது நமக்கு முன்னாடியே தெரியும். இந்த படத்திற்கான பூஜை கூட அண்மையில நடந்தது. ஒரு சில நாட்களாகவே படத்துல நடிக்க போகும் ஆர்டிஸ்டுகளை படக்குழு தேர்ந்தெடுத்து வந்தாங்க. அந்த வகையில நஸ்ரியா, ஆதிக் ரவிச்சந்திரன், ரங்கராஜ் பாண்டே, சாரதா கபூர் அப்படின்னு பல பிரபலங்களும் இந்த படத்துல இணைஞ்சாங்க. இதை தொடர்ந்து படப்பிடிப்பும் நடந்தது போல நஸ்ரியா ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. ஆனா இதை பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகல. தற்போது என்ன தகவல் அப்படின்னா, இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விஸ்வாசம் படத்தை பார்த்திருக்காரு. அதுவும் முதல் நாள் முதல் காட்சியை ரசிகர்களுடன் இணைந்து இந்த படத்தை கொண்டாடி இருக்காரு. அவர் எந்த திரையரங்குல இந்த படத்தை பார்த்தாருன்னா, சென்னையில கொளத்தூரி கங்கா சினிமாஸ்ல இந்த படத்தை பார்த்து ரசிகர்களுடன் இணைந்து கொண்டாடி இருக்காரு. இந்த 2 வீடியோ நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.